ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி பாருங்கள் இப்போ 7:30. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மீன், சிலேபி மீன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சிஞ்சருக்கு தனியாக கொஞ்சோல வாங்கியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் 1.5 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து பிரியாணி, கிரேவி, பொரிச்சது, மீன் குழம்பு இன்றைக்கி எல்லாமே வைக்க போகிறேன். நான் எப்படி செய்யுங்கிற வீடியோவும் லென்த்து வீடியோவில் நான் போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து லைவ் முடியவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 11:45 10:45 ஆயிடுச்சு. அதனால் சரியாக தூங்கவே முடியல. கண்ணெல்லாம் பயங்கரமாக எரியுது. ஏன்னா ஏற்கனவே இன்றைக்கி வேறு நம்ம சொல்லியிருக்கிறோம் 12 to 1:30 லைவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் இதெல்லாம் சமைச்சு முடிக்கவே எப்படி மத்தியானம் வந்துடும். லைவெல்லாம் முடிச்சுட்டு தான் தூங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷலு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருப்பியும் சொல்லிக்கிறேன், இன்றைக்கி 12 to 1:30 லைவு. மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கட்டும், கட்டாயமாக லைவுக்கு வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பை. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மீன் மட்டும் குழம்புக்கு எடுத்துருக்கிறேன். மீதி சிலேபி மீனை வந்து பொடி போட்டு லேசாக அப்படி கீறி விட்டு நம்ம பொடி போட்டு இது பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன பொடி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வத்தப்பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோல சீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லிப்பொடி கொஞ்சம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாறு இது எல்லாம் போட்டு நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதில் வந்து நல்லா கீறி விட்டு மசாலா தடவி வச்சிடலாம். அப்போ நம்ம சமையலாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பொரிக்கிறதுக்கு மசாலா வந்து நல்லா ஒட்டியிருக்கும். இந்த மாதிரி கீறி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீனெல்லாம் நல்லா நம்ம மசாலா போட்டு காய வச்சு கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சிக்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா தயிர் வெங்காயமும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதில் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீனை பொரிக்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், மீன் வந்து இங்கே பொரிஞ்சிட்டு இருக்குது. இது கூட இந்த அடுப்பில் வந்து நம்ம மீன் குழம்பு வச்சிடலாம். அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பேஜ் எடுத்தாச்சு, இன்னொரு பேஜ் வந்து வெந்துட்டுருக்குது. இப்போ மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது கடுகும் வெந்தயம் போட்டு நம்ம தாளிச்சிருக்கிறோம். கருவேப்பிலை இருந்தால் அந்த பேஜில் போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியும் போட்டு வதக்குறோம். இப்போது தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இது கூட கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. இது மூணுமே வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வதட்டும். ஒரு லெட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ஊற்றிக்கலாம். மசாலையும் இதில் என்ன வச்சுக்கலாம், புளிக்கரைசல், மசாலா, தேங்காய் பால் எடுத்து 3 கலந்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதே ஊற்றிக்கலாம். ஊற்றி அப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா வந்து மசாலா போட்டு வச்சு நல்லா வச்சு வந்துச்சு பார்த்திங்களா. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை போட்டுடலாம். நீங்கள் இது கூட வந்து மாங்காய் கூட சேர்த்து போடலாம், போட்டுக்கலாம். அவ்வளோதான். மீனை போட்டுட்டு மீன் வந்து நல்லா கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், மீன் வந்து நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி. இது மேலே நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை, மல்லிச்செடி இருந்தால் தீ விட்டுக்கோங்க. சூப்பரான சிலேபி மீன் குழம்பு நான் இந்த மாதிரி தான் வைப்பேன். இது கூட வந்து மாங்காய் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பு அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த மீன் குழம்புல போட்ட மாங்காய் எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த மாதிரி முறைப்படி செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பை. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான். இப்போ தான் வந்து விசில் இறக்கி வச்சுருக்கிறேன். பாருங்கள், சிக்கன் பிரியாணி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு பொரிச்சது, அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, அப்புறம் சிக்கன் போன்லெஸ், அப்புறம் தயிர் வெங்காயம், அப்புறம் சிக்கன் கிரேவி. வனலிங்க வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸும் சிக்கன் குழம்பும். அப்புறம் நான் ஏற்கனவே பிரியாணி வீடியோ, மீன் பொரிச்ச வீடியோ, சிக்கன் குழம்பு வீடியோ எல்லாமே நான் போட்டிருப்பேன். இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொரிச்ச வீடியோவும் சிலேபி மீன் குழம்பு நான் எப்படி வைக்கிற வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுங்கிறவங்க போய் எடுத்து பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.
ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு நம்ம சாப்பிட உட்காந்துடும். சாப்பிட்டு பார்த்தேன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நிறையாவே பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம யூடியூப்பில் வர பசங்களும் வந்து நம்ம கூட வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறையவே சமைச்சிருந்தேன். ஆனால் இது சமைக்கிறதுக்குள்ள எனக்கு பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு. நேற்று ஃபுல்லாகவே தூக்கம் கிடையாது. எப்படா சமைச்சு முடிச்சுட்டு லைவ் முடிச்சுட்டு தூங்குங்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால் ஹெவியாகவும் சாப்பிட முடியல. பேருக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதோட வச்சுட்டேன். இன்றைக்கி லைவ் வேறு டைம் ஆயிடுச்சு. அதனால தான் லைவ் முடிஞ்சோடனே பேசாமல் தூங்கணுங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருந்தது. ஏன்னா வந்து சரியாகவே வந்து நேற்றும் அழைச்சல் இன்றைக்கும் சரியாக தூக்க முடியாது. அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்